தூத்துக்குடியில் காணாமல் போன ஒரு 10 இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நாட்களில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்த சில இடங்கள் இன்னைக்கு காணாமலே போயிட்டு, அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லிஸ்ட்டில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது சார்லஸ் தேட்டர். இந்த தேட்டரை பற்றி பார்த்தோம்னா 1950லேயே இந்த தேட்டர் கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக 90 கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த தேட்டரில் படம் பார்த்த ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு அரண்மனை போல இருக்குமா. அந்த தேட்டரை கட்டின அந்த உரிமையாளர் அந்த தேட்டரை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவர் கையில் சுத்தமாக பணம் இல்லாமல் போன காரணத்தினால படங்களே இறக்காமல் இருந்திருக்காரு. அந்த நாட்களில் வெற்றி படமாக கொடுத்துட்டு இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த தேட்டர் உரிமையாளருக்கு உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்ற ஒரு படத்தை காசே வாங்காம சும்மா கொடுத்துருக்காரு. அந்த படத்தை போட்ட நேரம் சார்லஸ் தேட்டரு வேற லெவலில் ப்ரொமோஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த உரிமையாளருக்கு அவர் எதிர்பார்த்ததை விட மேல பணம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. எம்ஜிஆர் கிட்ட கடனை வாங்கின அந்த தொகையை அவர் திருப்பி கொடுத்தாரு. ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த சார்லஸ் தேட்டரை இடிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக அதில் ஒரு வணிக வளாகம் கட்டப்பட்டுச்சு. தூத்துக்குடியிலே முதல்ல ஒரு வணிக வளாகம் மாதிரி செட்டப்பில் பண்ணது அந்த இடத்துல மட்டும்தான். அதில் எஸ்கலேட்டர் ஒன்று அமைச்சிருந்தாங்க. நம்ம பசங்க எல்லாருமே எஸ்கலேட்டரில் ஏறுறதுக்காகவே சண்டையானா அங்கே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேர் போன இடமா இருந்தது. ஆனால் இப்போ அந்த இடம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது முத்தையாபுரம் ரவுண்டானா. திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிற எல்லாருக்குமே இந்த இடம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போகிற ரூட்டில் முக்கியமான இடத்துல அந்த ரவுண்டானா இருக்குது. அது ஹார்பர் போகிறதுக்கும் அந்த இடம் தான் யூஸ் ஆகும். அது எப்போவுமே செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இல்லை அப்படின்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இதை தவிர்க்கிறதுக்காக ரொம்ப நாளாகவே ஒரு பிரிட்ஜ் கட்டலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதை இப்போ தான் சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்தையும் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. திருச்செந்தூர் நடந்து போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அனுபவம் ஞாபகத்துக்கு வரும். லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஜானி ஹோட்டல். இது 90 கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஹோட்டல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஹோட்டலை விட ஹோட்டலுக்கு பின்னாடி இருந்த ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு 50 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அவர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கீப்பர் கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் ஹெல்ப் கேட்ட ஞாபகங்கள் நிறையவே இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலில் நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் கண்டிப்பாக குளிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இப்போ அதை இடிச்சிட்டு சென்னை சில்க்ஸ் கட்டிட்டாங்க. என்னதான் சென்னை சில்க்ஸ் மற்ற ஊர்களில் அப்படி இப்படின்னு பேர் பண்ணாலும் தூத்துக்குடிக்கு அது சுத்தமாக செட்டே ஆகலன்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் அது மூடப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. லிஸ்ட்டில் 4வது பார்க்க போகிறது தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டு. நான் சொல்கிற எல்லாமே 90 கிட்ஸோட மிகப்பெரிய ஒரு மெமரிஸ் தான். அதில் ரொம்ப முக்கியமான மெமரிஸ் இந்த பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். வாசலில் இருக்கிற அந்த டெலிஃபோன் பூத்து, எக்ஸிட்டில் இருக்கிற அந்த புரோட்டா கடை, மினி பஸ் நிற்கிற இடத்துல இருக்கிற வரிசையாக பழக்கடை, எப்போ போனாலும் சூடா டீ வடை, இப்படி ரொம்ப அழகழகான விஷயங்கள்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டில் எங்களுக்கு மெமரிஸாக கிடச்சிது. ஆனால் அதையும் இப்போ இடிச்சிட்டாங்க. பழைய பேருந்து நிலையத்தையே புதிய பழைய பேருந்து நிலையமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கடந்து போனால் தான் தெரியும். லிஸ்ட்டில் 5வது பார்க்க போகிறது ராஜ் தேட்டர். இப்போலாம் பல இடங்களில் மல்டிப்ளெக்ஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஒரே தேட்டரில் 4-5 ஸ்க்ரீன் இருக்கும். ஆனால் அப்போவே நாங்களாம் அப்படின்ற மாதிரி ராஜ் தேட்டரில் ஆரம்பத்துலேருந்தே 3 ஸ்க்ரீன் உண்டு. அங்கே நிறைய படங்களுக்கு ஓப்பனிங் ஷோ டிக்கெட் வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். ராஜ் தேட்டரோட முன்பகுதியில் இப்போ ஒரு தனியார் ஜவுளி கடைக்காரங்க சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. என்னதான் அந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட் வந்தாலும் அதை கடந்து போகும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அந்த தேட்டரில் படம் பார்த்த நினைவு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. 6வதா பார்க்க போகிறது கல்யாண் ஜுவல்லர்ஸ். நடிகர் பிரபு கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆட்ல நடிச்சதுல இருந்து அந்த ஜுவல்லர்ஸோட ஓனரே அவர் தான் அப்படிங்கிற பெரிய டாக் போயிட்டு இருந்தது. இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அந்த நேரத்துல தான் கல்யாண் ஜுவல்லர்ஸை தூத்துக்குடிக்கும் கொண்டு வந்தாங்க. பிரபுவை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் போனாங்க. கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு தெரியல, கல்யாண் ஜுவல்லர்ஸை திடீர்னு அங்கேருந்து இடம் மாத்துறாங்க. இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் தந்தி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. ஏற்கனவே கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருந்த இடத்துல இப்போ சத்யா மொபைல்ஸ் வச்சிருக்காங்க. லிஸ்ட்டில் 7வதா பார்க்க போகிறது பால்சன் ஹோட்டல். சிட்டியோட மிட் பாயிண்டில் பிரிட்ஜ் பக்கத்தில் பால்சன் ஹோட்டல் இருக்குது. அந்த பால்சன் ஹோட்டலோட மேலேருந்து பார்த்தா நம்மளோட சிட்டியோட வியூ ரொம்பவே அழகாக தெரியும். சிங்கம் படத்தில் கூட ஒரு முக்கியமான காட்சி அந்த ஹோட்டலில் எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஹோட்டல் தான். தூத்துக்குடியில் பால்சன் ஹோட்டல் அப்படின்னா தெரியாத ஆள் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஆனால் என்னவோ தெரியல, அந்த ஹோட்டலையும் இப்போ இடிச்சிட்டாங்க. லிஸ்ட்டில் 8வதா பார்க்க போகிறது தூத்துக்குடி மேலூர் ரயில்வே ஸ்டேஷன். இதுவும் ஒரு முக்கியமான மெமரிஸ்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் 90 கிட்ஸ் எல்லாருக்குமே ஸ்கூல் படிக்கிற அனுபவங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வரும். 2ஆம் கேட் எப்போவுமே டிராஃபிக்கான ஏரியாவாக தான் இருக்கும். அங்கே அடிக்கடி ரயில்வே கேட்டு போடுற வழக்கம் உண்டு. அப்போலாம் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னதான் ட்ரெயின் கிட்ட வந்தாலும் ரொம்ப அசால்ட்டாக அப்படியே அதை கிராஸ் பண்ணி போவாங்க. சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம்
ஒரு சின்ன கேப் வழியாக அந்த சைக்கிளை வெளியில் எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி நிறைய அனுபவங்கள் எல்லாருக்குமே உண்டு. நம்ம விஜிஎஸ் ஸ்கூலு, சிஎம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அந்த வழியாக தான் நிறைய பேர் வருவாங்க. அவங்கள பார்க்கறதுக்காகவே மேலூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஏகப்பட்ட கூட்டங்கள் காத்திருக்கும். இப்படி நிறைய அனுபவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இல்லை. புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கொண்டு வந்தது என்னமோ பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் மனக்கசப்பாக தான் இருக்குது. லிஸ்ட்டில் நம்ம 9ஆவது பார்க்க போகிறது முருகன் தேட்டர். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஊரில் தேட்டருக்கு பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏரியா நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. நிறைய பேர் பொழுதுபோக்கு கழிக்கிறாங்க. ஒரு நாட்களெல்லாம் ரஜினி, கமல் படங்கள்லாம் இறக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாள் போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சுது. ஏற்கனவே வெளியில் ஓடின படங்களை செகண்ட் ரேட்டில் வாங்கி திரும்ப ஓட்ட ஆரம்பித்தாங்க. இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழி. அப்புறம் கொஞ்ச நாளாக பழைய படங்களை ஓட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தேட்டரு ஓட்டமே இல்லாமல் போயிடுச்சு. அதை வேற ஒருத்தங்க கை மாற்றி வாங்கினாங்க. அவங்களாலையும் அந்த தேட்டரை ரன் பண்ண முடியல. லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிறது 3ஆம் கேட்டு பாலம். அதாவது இப்போ இருக்கிற பாலத்தை சொல்லலை, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பாலத்தை சொல்கிறேன். இந்த பாலம் தான் சிட்டியோட ஒரு மிட் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா மதுரை ரோட்லேருந்து வர்ற எல்லா பேருந்துகளும் இந்த பாலம் வழியாக தான் போகும். இது புது பஸ் ஸ்டாண்டுக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு ஜங்ஷன் மாதிரின்னு கூட சொல்லலாம். இங்கே எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். அப்போ ஆட்சியில் இருந்தவங்க இந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பாலம் கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த பாலத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆரம்பித்தாங்க. அப்போ போக்குவரத்து நெரிசல் ரொம்ப ஏற்பட்டதுனால 4ஆம் கேட் அப்படிங்கிறத ஒரு ஓப்பன் பண்ணாங்க. அது வழியாக மக்கள் புழங்க ஆரம்பித்தாங்க. இப்போ பாலத்தோட வேலைகள்லாம் முடிஞ்சுது. ஆனால் இப்போ 4ஆம் கேட்டு ரொம்ப பிஸியாகிருச்சு. பொதுவாக நம்ம ஊரில் டிராஃபிக்கை குறைக்கணும் அப்படின்னா எல்லா கேட்டுக்குமே பாலம் அமைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது சிலரோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தூத்துக்குடியில் காணாமல் போன சில இடங்களை பற்றின 2வது பாகம் தயாராகிட்டு இருக்கு.